வானதி பாண்டிய பிரேக்கப் பண்ணது சந்தோஷம் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம நிலாவும் சோழனும் போயிட்டு வானதி கிட்ட பேசுறாங்க. ஆல்ரெடி நம்ம ப்ரமோல பார்த்தது மாதிரி தான் வானதி வந்துட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி விட்டுட்டு போனது மட்டும் இல்லாம, பாண்டி கிட்ட போயிட்டு நான் தான் உன்னைய வேண்டான்னு சொல்லிட்டேன்ல, என்ன உங்க வீட்டு ஆளுகளை விட்டு தூது அனுப்பிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லவும், பாண்டிக்கு பயங்கர கடுப்பாயிருது. உடனே திட்டி விட்டுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுமேனு பாண்டி இருந்துட்டு சோழனை பார்த்து கேட்குறாங்க, "நீ உனக்கு என்ன பெரிய ஹீரோன்னு நெனப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னடா பாண்டி ஏன்டா அப்படி பேசுறன்னு?" சொல்லி கேட்கும்போது, "ஆமா நான் தான் சொன்னேன்ல, என் பிரச்சனைய நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு போயிட்டு பெரிய பொறுப்பு மாதிரி எனக்கு வந்து எங்க சண்டைய தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு போய் பேசியிருக்கிற வானதி கிட்ட. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஓவரா பேசியிருக்க." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னடா பேச்சு பேசுற? நான் நீ நல்லா இருக்கணும்னு நெனச்சு தானடா போய் பேசினேன். 2 பேருக்கு சண்டையே. சரி சமாதானப்படுத்தி வைக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு தானடா போனேன். நீ மனசு கஷ்டப்பட்டு வருத்தத்தில உட்காந்துக்கிட்டு இருந்த. சரியா சாப்பிட கூட இல்ல. அத பார்த்துட்டு மனசு தாங்காம தான்டா போய் பேசினேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "உன்னை யார்றா பேச சொன்னது? உன்னைய நான் பேச சொல்லி கேட்டேனா? அப்படியே என் மேல அக்கறை இருக்கிற மாரி நடிக்கிற" அப்படின்னு சொல்லி சொல்லவும், 2 பேருக்குள்ள வந்துட்டு சண்டை வந்துருது. ஸோ பாண்டி வந்து முதல்ல நம்ம சோழன வந்து அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. அப்பதான் நிலா வந்துட்டு கத்திட்டு, "எதுக்கு இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிகிட்ட வந்து சொல்றாங்க. "நாங்க போய் வானதிய பார்த்து பேசினது தப்பு தான். நாங்க இனிமே வந்துட்டு உங்க விஷயத்துல தலையிடுறதா இல்ல. என்னனாலும் பண்ணிக்கோங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, சோழன் ஒண்ணும் என்னைய கூப்பிட்டு போல. நான் தான் சோழன கூப்பிட்டுட்டு போனேன். போயிட்டு வானதி கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லி நெனச்சோம். இனிமே இந்த விஷயத்துல நாங்க தலையிடவே மாட்டோம் போதுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சொல்லிட்டு நிலா வந்துட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டி வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அமைதியா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்டா பாண்டி, நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சு தானடா 2 பேர் போய் பேசியிருக்கிறாங்க. ஏதோ கோவத்துல இருக்கிற, வருத்தத்துல இருக்கிற, சாப்பிட கூட இல்ல, இது கஷ்டமா இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு தானே போய் அவங்க பேசணும்னு நினைச்சு போய் பேசியிருக்கிறாங்க. இதுல என்னடா உனக்கு தப்பா தெரியுது? நீ நல்லா இருக்கணும்னு தானே நினைச்சிருக்கிறாங்க. தேவையில்லாம வந்து இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா பேசினா மட்டும் பத்தாது. இவங்க போயிட்டு எதுக்கு அங்க போய் அவமானப்பட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. "என்ன பாண்டி சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலன்னு" சொல்லிட்டு சேரன்னு கேட்கும்போது, பாண்டி இருந்துட்டு, "இல்ல சோழன் கூட சண்டை போடணும்லாம் நான் நினைக்கல. ஆனா எனக்கு வந்து வானதி வந்து கடையில ஓவரா பேசிட்டா. அதுவும் சோழனோட ஒய்ஃப தான் அதிகமா பேசினா. அவங்க எதுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணணும்? எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு அவங்க யாரு?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேசிட்டா. எனக்கு நல்லாவே தெரியும்னே. கண்டிப்பா இவங்க போய் பேசுனா அந்த வானதி அ சோழனையும், சோழனோட ஒய்ஃபையும் கண்டிப்பா அவ வந்து அவமானப்படுத்தியிருப்பான்னு எனக்கு தெரியும். வானதி கிட்ட பேசினதுனால அவங்க 2 பேரு தான் அவமானப்பட்டு வந்திருப்பாங்க. மறுபடியும் போயி எங்கள சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேர் போய் பேச வேண்டாம். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். இனிமே என்னோட விஷயத்துல அவங்க தலையிட மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன பாண்டி இப்படி பண்ணிட்ட? இத நீ சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல நான் சொன்னாலும் மறுபடியும் மறுபடியும் போய் பேசுவாங்க. நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. எத்தன தடவ பேசினாலும் இந்த வானதிக்கெல்லாம் புத்தியே வராதுன்னே. அப்படியே போகட்டும். நான் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் எனக்கு மனசு சரியா போயிரும். என்ன கொஞ்ச நாள் வருத்தமா இருப்பேன். அதுக்கப்புறம் என்னோட வேலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு எனக்கு சரியா போயிரும்னே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத வந்துட்டு நிலா வந்து கேட்டுர்றாங்க. கேட்டதுக்கு அப்புறமா வந்து பேசுறாங்க பாண்டிகிட்ட. "இத நீங்க முதல்லயே சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லங்க. நீங்க வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல கூப்பிட்டு வச்சு பேசியிருப்பீங்க போல. அவ நேரா இங்க வந்து ஏதோ ரொம்ப அட்வைஸ் பண்றாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேசிட்டா, ஓவரா பேசிட்டா. எனக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். நீங்க வானதி கிட்ட போய் பேசுனீங்கன்னா, கண்டிப்பா வானதி உங்கள தான் அசிங்கப்படுத்தியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிச்சயமா தெரியும். அதனால தான் நான் உங்கள போக வேண்டான்னு சொன்னேன். ஆனா நீங்க நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க போய் பேசுனீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப மறுபடியும் நான் வந்து அமைதியா இந்த மாரி இருந்தேன் அப்படின்னா, மறுபடியும் நீங்க போய் பேசுவீங்க. அதனால தான் இனிமே என் விஷயத்துல தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் சண்டை போட்டேன். மத்தபடி சோழன் கூட சண்டை போடணும்னு எனக்கு அவசியமே இல்ல. அவன் கண்டிப்பா எதுனாலும் போய் பேசிட்டே தான் இருப்பான் அந்த வானதி கிட்ட. அவ்வளதாங்க, அவ போனா போகட்டும். நம்ம எதுவும் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கே முடியாது. அதுக்கு மீறி அவளோட விருப்பம். இப்படி தொட்டதுக்கெல்லாம் வந்து ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருந்தா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அவ்வளதான், போகட்டும் விட்டுருங்க அப்படின்ற மாரி சொல்லிருவாங்க. அதுக்கப்புறமா நிலா இருந்துட்டு, "சரி பாண்டி, நான் கூட அவசரப்பட்டுட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "பரவாயில்லங்க. நீங்க மறுபடியும் போய் நீங்களும், சோழனும் போய் அவமானப்படக்கூடாது. அதனால தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன். என்னைய மன்னிச்சிருங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா நிலா இருந்துட்டு, "பரவால்ல பாண்டி, நம்ம வந்து என்னடா இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நெனச்சோம். நம்மள சமாதானப்படுத்துறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கிறாரு. சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுர்றாங்க. ஸோ மறுநாள் வந்து நிலா வந்து ஒரு ப்ராஜெக்ட்ட வந்து சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணிடுறாங்க இல்லையா? அந்த கிளையண்ட்டுக்கும் ரொம்ப பிடிச்சிருது.
உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இத ஓகே பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு 2 ஆர்டரும் வருது அவங்களுக்கு. "என்னடா மறுபடியும் ஆர்டர் கிடைச்சிருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. சேரண்ண கிட்ட சொல்றாங்க. "அண்ணே எனக்கு மறுபடியும் 2 ஆர்டர் கிடைச்சிருக்குண்ணே கம்பெனிக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "பரவால்ல நிலா, உன்னோட டேலண்ட்க்கு நீ எங்கேயோ போறது. நான் தான் சொன்னேன்ல, அன்னைக்கு நீ பிரசன்ட் பண்ற என்னென்னமோ கம்ப்யூட்டர வச்சு சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்க. ஆனா எனக்கு அத பார்க்கும்போது அப்படியே சந்தோஷமா இருந்துச்சு. நீ சொன்னது எல்லாமே அப்படியே என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சும்மா அந்த பில்டிங் எல்லாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதுதானே ஆர்க்கிடெக்சரோட வேலையேன்னு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "கண்டிப்பா உனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது" அப்படின்ற மாதிரி வீட்ல இருக்கவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. நிலா இந்த ஆர்டர் முடிச்சு குடுத்துட்டு, "இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சா நிலான்னு?" "நிலா இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்குறாங்க. "ஆமா, இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. இனி அதுக்கப்புறமும் இன்னும் ஒரு 2 கிளையண்ட் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் நம்ம டிசைன் போடணும். இந்த மாதிரி நல்ல கிளையண்ட்லாம் வந்தாங்க அப்படின்னா, நமக்கு ஈஸியா சம்பாரிச்சிடலாம்" அப்படின்னு சொல்றாங்க. உடனேன்னு நிலா இருந்துகிட்டு அந்த மாரி சொன்னதுக்கப்புறமா சோழன் வந்துட்டு, "ரொம்ப நீ நெனச்ச மாதிரி கண்டிப்பா இன்னும் பெரிய இடத்துக்குலாம் போவ நிலா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "எனக்கு இந்த தடவ பணம் வந்திருக்குது. அந்த பணத்த நான் உங்களுக்கு குடுக்குறேன். இந்த ஆர்டர முடிச்சு குடுத்ததுக்கு எனக்கு பணம் குடுத்துருக்காங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீங்க சேரண்ண கல்யாணத்துக்கு வாங்குன அந்த கடன் இருக்கு இல்லையா? முதல்ல அந்த பணத்த போயி அந்த பெரியவங்க கிட்ட போய் குடுத்துட்டு வருவோம். அந்த தாத்தா, பாட்டி கிட்டன்னு" சொல்லி சொல்றாங்க. "இல்ல நிலா பரவால்ல. நீ வந்து உன்னோட கம்பெனில ஒர்க் தானே பண்ணிட்டுருக்க. வேல தானே பார்த்துட்டுருக்குற. வர்ற பணத்த எல்லாத்தையுமே அவங்க கிட்ட குடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பணத்த குடுத்து நீயும் இன்வெஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ. நீயும் எம்டி ஆயிக்கலாம்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "கம்பெனிக்கு ஓனர் ஆகலாம்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இதே மாதிரி இன்னும் நெறைய ப்ராஜெக்ட் வரும். அதனால கண்டிப்பா நான் வந்துட்டு இதே மாதிரி நான் ஓனர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்ப அங்க வேல பார்க்குறதுனால எனக்கு ஒண்ணும் பெரிய அவமானம்லாம் எதுவும் இல்ல. முதல்ல நீங்க அந்த தாத்தா, பாட்டி கிட்ட வாங்குன கடன கொண்டு போய் குடுங்க. அவங்களும் வயசானவங்க தானே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல நிலா, அவங்க எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. சேரன் கல்யாணம் நடக்கல அப்படின்ற விஷயத்த பத்தி சொன்னேன். அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கல்யாணத்துக்கு வரணும்லாம் நெனச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதனால பணத்த இப்ப குடுக்கணும்லாம் நெனைக்காத" அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், நிலா இருந்துட்டு, "அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம அப்படியே விட முடியுமா? கண்டிப்பா அந்த பணத்த கொண்டு போய் குடுத்துட்டு வந்துருங்கன்னு" சொல்லும்போது, "இல்ல கண்டிப்பா அவங்க வாங்க மாட்டாங்க நிலா. நம்ம அப்படி பணம் குடுக்க போகும்போது உன்னையவே நான் கூட கூட்டிட்டு போறேனே" அப்படி மாரி சொல்லுவாங்க. ஸோ இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னா, நம்ம சந்தாவ வந்துட்டு கூட்டிட்டு வர்றதுக்காக பணத்த தான் ரெடி பண்ண போறாங்க. அப்ப நிலா சொல்லுவாங்க, "அப்போ ஒண்ணு பண்ணலாம் சோலா, நம்ம வந்துட்டு இந்த பணத்த அப்படியே சேர்த்து வச்சிருப்போம். சந்தாவ கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு பணம் தேவைப்படும்ல. அப்பம்போது இத யூஸ் பண்ணிக்கிருவோம்" அப்படின்ற மாதிரி நிலா சொல்லியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம நடேசன் அப்பா வந்து உட்காந்துட்டு, "சார் ரொம்ப டயர்டா இருக்குது. வேகமா ஒரு சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா? கொஞ்சம் டீ போட்டு குடு" இப்படின்னு சொல்லிட்டு நெறைய வேலைகள வந்து சேரன்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க. சும்மா வீட்ல வெட்டியா உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு டயத்துக்கு டீ வேணும், அது வேணும்னு சொல்லிட்டே இருப்பீங்களே, இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, "ஏய் யார்றா சும்மா இருந்தா? இப்பல்லாம் நான் வந்து லேக்ஸ் கணக்குல தான் சம்பாரிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு? ஒண்ணும் புரியலையே" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா, அந்த பெட்டியில என்ன வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அந்த பையில என்ன வச்சிருக்கீங்கன்னு?" கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் உனக்கு எதுக்கு?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, வேகமா இருந்து நம்ம நிலா இருந்துக்கிட்டு, "என்ன அங்கிள் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்னதான் வச்சிருக்கீங்கன்னு?" சொல்லி பார்க்கும்போது, அதில வந்து பணம் இருக்குது. "எப்படி இந்த பணம் இவ்வளோ பணம் உங்களுக்கு வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இதில 3,00,000 இருக்குது" அப்படின்னு சொல்றாங்க. "ரூ. 3,00,000 பணத்த எப்படி உடனே சம்பாரிச்சீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "சேரனுக்கு தான் வேகமா அந்த மருமகள கூப்பிட்டுட்டு வரணும்ல, அதுக்காக தான்" அப்படின்ற மாரி சொல்றாரு.